உலக மக்கள் அழுத கண்ணீர் ஆறாக மாறியதையா உலகத்திலே அதிசயங்கள் 7 என்று அறிந்ததுண்டு உண்மையரும் சேர்ந்ததாலே 8ஆக மாறியதையா உலகத்திலே அதிசயங்கள் 7 என்று அறிந்ததுண்டு உண்மையரும் சேர்ந்ததாலே 8ஆக மாறியதையா உன்னை போல் தலைவருண்டோ உழைப்பாரே உயர்ந்தவரே அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு அன்னை சிவகாமி பெற்ற ஆசியாவின் திருவிளக்கு. முத்தாரம்மன் திருக்கோவில் கொடைவிழாவை சிறப்பிக்கும் இந்த தருணத்தில் இளைஞர்களின் இதய துடிப்பை அறிந்து அவர்கள் பாடுகின்ற அந்த ஒவ்வொரு பாடல்களும் மக்கள் மனதில் இதயத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய பதிவுகளாக இருக்கின்றது. இந்த சமுதாய பாடல்கள் சொன்னா நம்ம சந்திரன் அடிக்க ஆளை கிடையாது. அப்படி ஒரு எழுச்சி பாடகர் அவர்களை பாராட்டி நமது ஊர் பொதுமக்களின் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துகிறோம். எல்லாரும் சமுதாய பாட்டு பாடுறதுக்கு அண்ணன் பாடுறேன். ஒரு சின்ன தடங்கள் என்றாலும் கூட சில பேர்களை பாராட்டித்தான் ஆக வேண்டும். இந்த வாழ்க்கையிலே கிடைப்பது பிறந்தவுடன் கிடைப்பது, பிறந்தவுடன் செய்வது தாலாட்டு, இறக்கின்ற பொழுது செய்வார்கள் நீராட்டு, இடையிலே வருவதுதான் இந்த பாராட்டு. இந்த பாராட்டுகளை ஏன் செய்கிறோம் என்று சொன்னால் இவர்கள் மீண்டும் மீண்டும் உழைக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் நமது ஊருக்காக பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாராட்டு விழாக்கள் எல்லாம் நடத்துவார்கள். இங்கே மும்பை நகைச்சுவை மன்ற சார்பாக நான் மும்பையிலே ஏராளமான பேர்களுக்கு விருதுகளை, வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளை வழங்கி கொண்டிருக்கின்றேன். அதிலே பிஜிபி சந்தோஷம் அவர்களுக்கு எனது கையினால் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தச்சரமான நாடார் சங்கத்துடைய தற்போது இருக்கின்ற காளிதாஸ் நாடார் அவர்களுக்கு நான் வழங்கியிருக்கின்றேன். பல்வேறுபட்ட எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகளுக்கு வழங்கியிருக்கின்றேன். இந்த வருடம்தான் நமது ஊரை நோக்கி வந்திருக்கின்றோம். இனி வரும் வருடங்களிலே ஒரு வருடத்திற்கு ஒரு 5 பேருக்காவது கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் இந்த விருதை. ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகு நம்ம ஊருக்காக உழைத்தவர்களை பார்க்கின்ற போது 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு விருது வழங்குகிறேன். ஏனென்றால் ஊருக்கு உழைப்பது எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா? நம்மளாம் ஊர்லயே இருக்க முடியல, அந்த அளவுக்கு நம்மளுடைய பெரிய பாவியாக இருக்கிறோம். ஆனால் ஊருக்குள்ளே இருந்து கொண்டு அந்த ஊருக்காகவே உழைக்கின்ற உத்தமர்கள் நிறைய பேர்கள் நமது ஊரிலே இருக்கின்றார்கள். சாதனையாளர்கள் இருக்கின்றார்கள், மிகப்பெரிய சாதனையாக படித்துவிட்டு பெரிய பெரிய பொறுப்புகளில் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இது போன்ற விருதுகள் உங்கள் வீடை தேடி நிச்சயம் ஒரு நாள் வரும். ஏனென்றால் நாங்கள் திட்டமிட்டதை சரியாக செய்யக்கூடியவர்கள். ஆகவே திட்டமிட்டு காத்திருக்கின்றோம். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க கூடாது, என நிகழ்ச்சி தடைபடும். ஆனால் இன்றைக்கு 3 பேர்களை முதலில் தொடக்கமாக, அதாவது ஏதாவது ஒரு தொடக்கம் வேண்டும் என்றால், அப்ப அந்த 3 பேர்களிலே யாரை முதலிலே தொடங்க வேண்டும் என்று சொன்னார், ஒரு இளைஞராக இருந்து கொண்டு. இப்ப இளைஞர் முத்துகிருஷ்ணன் அவர்களை தேர்ந்தெடுத்தோம். ஏன்னு கேட்டான்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல. என்ன இவர் செஞ்சாங்க, பெரிய கிழிச்சுட்டான்னு யாராவது கேட்பாங்க இல்லையா? அதனால அவர் ஒரு இளைஞராக இருந்து கொண்டு ஊருக்காகவே தன்னுடைய நேரத்தை பாதி உழைக்கின்றார். ஒன்று. இரண்டாவதாக தற்சமயம் நமது ஊர் தர்மகர்த்தா பொறுப்பு பெற்றிருக்கின்ற ஒரு வயது குறைந்த ஒரு இளைஞராக இருக்கின்றார். 2. 3. பதவி ஏற்ற உடனேயே நம்முடைய தூர்ந்து போன அல்லது மூடிவிட்ட கிணற்றை தோண்டி எடுத்து நீரை தோண்டுவதற்காக தோண்டி 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 கடைசியில 60 அடிக்கு கீழே 150 அடி போட்டாச்சு. அந்த அளவிற்கு முயற்சி செய்கிறார்கள் என்று சொன்னால் அது அவருடைய கற்பனையில் வந்த, ஊருக்கு உழைத்த அந்த யோகம். பணம் எல்லாரும் கொடுப்பார்கள், ஆனால் முயற்சி எடுக்க வேண்டும். அந்த முயற்சியை முத்துகிருஷ்ணன் அவர்கள் எடுத்தார்கள். அவர்களுக்கு இதை பாராட்டி நாங்கள் அந்த பரிசை, அந்த விருதை கொடுக்க இருக்கிறோம். கொடுத்துருமா? அப்ப சேர்ந்து கொடுத்துருவோம். 3 பேருக்கு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்தா பண்ணாங்க. அதனால ஹெட்னு ஒண்ணு இருக்கலாம், தலைவன். எல்லாரும் உழைத்ததுனாலதான் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் வெளிநாட்டுக்காரன் ஆங்கிலேயர்கள் சுதந்திரத்தை யார் கையிலே கொடுத்தார் என்றால்
காந்தி கையில கொடுத்தாங்க ஐயா. அதே போலத்தான் எல்லோரும் உழைத்தாலும் அதற்கு தலைவர் என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய தலைவராக ஊர் தலைவராக தர்மகர்த்தாவாக இருக்கின்ற முத்துகிருஷ்ணன் அவர்களை அந்த பொறுப்புக்கு நாங்கள் அந்த விருதுக்கு தேர்ந்தெடுத்தோம். இரண்டாவதாக அவருக்கு ஒத்துழைப்பதற்காக உழைக்கின்ற வெள்ளத்துறை அவர்களை ஏன் தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால், அவர்கள் அப்பாவாக இருக்கட்டும், அவர்கள் அப்பா ஊருக்காகவே உழைத்து 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 களைத்து போனவர்கள். அந்த வரிசையிலே அவர்கள் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தும் அவர்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கு இருந்தாலும் எந்த தர்மகர்த்தா வந்தாலும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற ஒரு ஈகோ பார்க்காமல் ஒரு உத்தமராக திரு வெள்ளத்துறை அவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களை எடுத்து அவர்களுடைய சேவை பாராட்டக்கூடிய மணிக்கணக்கில் அவர்கள் எல்லாம் பேச வேண்டும். நேரம் சரி, 2 பேர் விட்டாச்சு. மூன்றாவது வருகிறார் அவர் கணேச பாண்டியன் அவர்கள் மேடைக்கு வாங்க. இவர் என்னுடைய அண்ணன் தான். அண்ணன் கொடுக்கிறாரோ அப்படின்னு நீங்க நினைக்கிறாங்க. இவருடைய சேவை எல்லாம் அளப்பரிய சேவை. இவருடைய வயதில் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பு நமது ஊருக்கு சேவை ஆற்றி இருக்கின்ற சேவை இன்றைக்கு மறக்கப்பட்டிருந்தாலும் அதை ஞாபகப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. ஏனென்றால் மேல கோயில் கட்டுவதற்கு தர்மகர்த்தமாக இருந்த தர்மகண்ண ஐயா அவர்களோடு மும்பைக்கு வந்து பணம் பிரித்து வந்து கட்டியவர்கள். இங்கே இருக்கின்ற மரங்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கின்றவர் திரு கணேச பாண்டியன் அவர்கள். ஆக அன்றைக்கு ஊருக்காக உழைத்தவர்கள் சென்று ஒதுங்கி இருக்கின்றார்கள். இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய கடமை, யார் ஒதுங்கி இருந்தாலும் அவர்களை தேடி கண்டுபிடித்து விருது வழங்குவோம் இந்த நாளையாகும் என்று கூறி நேரம் அதிகம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. இந்த விழாவிற்கு தர்மசீலன் அவர்கள் தெலுங்கானா மாநிலத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த தெலுங்கானா மாநிலத்திலே தமிழ்ச்சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து கொண்டு நமது ஊருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அவர்கள் இன்றைக்கு இந்த பரிசுகளையும் வழங்கி கௌரவிப்பார்கள். இது மும்பை நகைச்சுவை மன்னர் சார்பில் நினைத்து விடாதீர்கள். நமது ஊர்காரருக்கு நாம் செய்கின்ற மரியாதை, நீங்கள் செய்கின்ற மரியாதை என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வழங்குகிறோம். முதலில் கைத்தட்டுங்க. சால்வை, சந்தன மாலை, அதன் பிறகு அவர்களுக்கு கொடுக்கின்ற இந்த மேல வாங்க. அடுத்து திரு கணேச பாண்டியன் அவர்களுக்கு சந்தன மாலை 2 மாலை இருந்தது. சென்னையிலே வாங்கிய மாலை ஓடி பார்த்தா சின்னது கிடைக்கல. அவருக்கு ஒரு சாமி மாலை போடணும். இந்த மாலை ஒரு மாலை எனக்கு, இது மாலை காசு கொடுத்து வாங்கவில்லை, இது எனக்கு வந்த மாலை. நான் மாலையில் நிறைய பெறுவதுண்டு, விருதுகள் நிறைய வாங்கியிருக்கின்றேன். ஆகவே என்னுடைய அண்ணனாக இருப்பதனால் எனக்கு அணிவித்த மாலையை அவருக்கு அணிப்பதிலே பெருமைப்படுகின்றேன். அடுத்து அலிமணி வரிசை, அடுத்து வெள்ளத்தரன். கைத்தட்டுங்க உங்கள் கரகோசையில். ஏன்னா இதெல்லாம் பார்த்த உடனே இன்னும் உழைக்க வேண்டும் என்கிற ஆசை வரும். ஆகவே அவர்களுக்கு மாலை சிறந்த சமூக சேவகராக இருந்து கொண்டிருக்கின்ற நமது அண்ணன் அவர்களுக்கு மும்பை நகைச்சுவை மன்றத்தின் சார்பாக வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்க இருக்கின்றோம். அடுத்த வருடம் ஒவ்வொரு துறையில், ஒரு நாடகத்துறையில் ஒருவருக்கு, ஒரு சமூக சேவர் ஒருவருக்கு, ஒரு மாணவர் ஒருவருக்கு, ஒரு தொழிலதிபர் ஒருவருக்கு, ஒரு பிற கலைகளிலே தேர்ச்சி பெற்றவர்களுக்கு, இப்படி 5 பேர்களுக்கு இன்றைக்கு அறிவித்து விடுகிறோம். அடுத்த வருடம் இதே மேடையில் இதே தர்மகர்த்தா தலைமையில் அவர்களுக்கு பரிசு வழங்கும்.
இதற்கு முன்னால் இருந்த தர்மகர்த்தா அவர்களையும் நாங்கள் தேர்ந்தெடுத்திருந்தோம். பொருளாதார சிக்கல் வரும் இல்லையா, அதுல வந்துருச்சு. அதனால அடுத்த வருஷம் நிச்சயமாக அவர்களுக்கும் வழங்க காத்திருக்கின்ற வாங்க. அருமையாக கூடையை 5 வருடம் நடத்திய அண்ணன் குற்றமுடியில் அடுத்து மும்பை நகைச்சுவை சார்பாக திருநெல்வேலி மாவட்டத்தை கலக்கிக் கொண்டிருக்கின்ற SR சங்கரன் அவர்களுக்கு நான் சால்வை அணிவித்து பாராட்டுகிறேன். ஒரு போட்டா நீளம் போட்டா மகிழ்ச்சி. ஊருக்கு உழைத்திடல் யோகம். நீங்களும் ஊருக்கு உழைத்து, நமது ஊர் ஒரு சிறிய கிராமமாக இருந்தது, இன்றைக்கு பெரிய கிராமமாக மாறி சிறிய கோயில் கொடையாக இருந்தது, இன்றைக்கு பெருங்கொடையாக கோயில் கொடையாக மாறி இன்றைக்கு உலக அளவிலே பேசப்படுகின்ற அளவிலே இன்றைக்கு நமது ஊர் வளர்ந்து கொண்டு வருகிறது என்று சொன்னால் நம்முடைய முத்தாரம்மனின் அருளும் நம்முடைய ஊர் மக்களின் ஒத்துழைப்பும் இருக்கிறது. முன்னே செல்கின்றவர்களுக்கு வழிவிடுவோம், முன்னே உழைப்பவர்களை பாராட்டுவோம், முன்னே புகழின் உச்சிமையில் இருப்பவர்களை அண்ணாந்து பார்த்து பெருமை கொள்வோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். உங்களுடைய பொன்னான நேரத்தை எடுத்துக்கொண்டமைக்கு மறுமுறை மன்னிப்பை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். அதற்கு முன்பாக 2 வார்த்தை நம்முடைய தர்மகர்த்தா அவர்கள் நீங்க பேசுறீங்க ஏற்புரை. என்னென்ன இந்த நிகழ்ச்சி எல்லாம் முறைப்படி சேவை செய்கின்ற மனிதர்களை தேர்வு செய்து அவர்களை இன்னும் பல சேவைகள் செய்ய உற்சாகப்படுத்திய மும்பை நகைச்சுவை மன்ற தலைவர் திரு ஆர்வ பாண்டி அவர்களை நமது ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் நமது முத்தாரம்மன் திருக்கோயிலின் சார்பாகவும் மனதார பாராட்டுகிறோம். இதுபோல நீங்கள் இன்னைக்கு 3 அடுத்த வருஷம் 5 பேருக்குன்னு சொல்லிட்டீங்க. இன்னும் பாருங்க மக்கள் சேவை எந்த அளவுக்கு வேகம் எடுக்குதுங்கிறத நீங்க பாத்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன மெசேஜ், அதாவது இளைஞர்களுக்கு தானத்திலே சிறந்தது என்ன அப்படின்னு சொன்னா அன்னதானம் சொல்லுவோம். இன்னும் ஒரு தானம் இருக்கு, நிதானம். நீங்க எங்க போனாலும் எதை செஞ்சாலும் நின்று நிதானமா யோசிச்சு மக்கள் சேவை நீங்க செய்யணும். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட கொஞ்ச தூரத்தை தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்றோம். அந்த வாழ்க்கை நம்ம வாழும் போது நம்ம வாழ்ந்ததுக்கான அடையாளங்களை இந்த ஊருக்கு நம்ம விட்டுட்டு போனோம். சரி, நம்ம வாழ்ந்தோம், இன்னும் நம்மளால இந்த ஊருக்கு நம்மளால பண்ண முடிஞ்சு அப்படின்னு ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் அந்த உணர்வு வரணும். இளைஞர்கள் எந்த நேரத்திலையும் மனச்சோர்வு அடையக்கூடாது. எனது குருநாதர் ஒரு மேடையில சொன்ன, விழா மேடையில சொன்ன அதே வசனத்தை தான் நான் திருப்பி சொல்றேன். கொலைக்காத நாயும் இல்ல, குறை சொல்லாத வாயும் இல்ல, இந்த 2 இல்லாத ஊரும் இல்ல. நம்ம மனசுக்கு நல்லது எதுன்னு தெரியுதோ அது நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். இளைஞர்கள் நீங்க எல்லாரும் மக்கள் சேவை செய்யணும். மனதார உங்களை பாராட்டி இது போல இளைஞர்கள் பொது சேவைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாம் வரவேற்று இந்த பரிசினை வழங்கிய திரு ஆர்வ பாண்டியன் அவர்களை மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி இந்த விழா மேடையில் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகின்றோம். அம்மன் அருளை பெற்று இந்த இன்னிசை மலையில் நெல்லை சந்திரன் அவர்கள் இன்னிசை மலையில் நனைந்து கொண்டிருக்கும் நம் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் என்னை இங்கு அழைத்து நமது ஊர் பெரியவர்கள் அனைவருக்கும் மரியாதை செய்ய அழைத்த தம்பி மாப்பிள்ளை ஆர்வ பாண்டி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இங்கு நான் கொஞ்ச காலமாக கோயிலுக்கு வந்துகிட்டே இருக்கிறேன். இந்த விழாவை அழகாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. முதல் தர்மகர்த்தா வெள்ளத்துறை அவர்கள், அடுத்து மிஸ்டர் தர்மக்கன் அவர்கள்,
இன்னொன்று மிஸ்டர் முத்துகிருஷ்ணன் அவர்கள், அப்புறம் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்கள், அடுத்து நமது மணிராஜ் தம்பி, இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிற சக்தி புகழ் டிவி தம்பி முத்துகிருஷ்ணன் அவர்கள் உண்மையிலே அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயத்துல ஊருக்காக நிறைய நல்ல நல்ல காரியங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஊன்றுகோலாக இருக்கிற நம்ம ஊர் மக்கள், வெளியூர்ல இருக்கவங்க, உள்ளூர்ல இருக்கவங்க நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நம்ம மக்கள் ஹெல்ப் பண்றதை வச்சு அவங்க செய்யறாங்க. இந்த அடிப்படை நம்ம மக்கள் பண்றீங்க, அதுக்கு வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நமது தம்பி, நமது மாப்பிள்ளை ஆர்வ பாண்டி அவர் பற்றி ஒரு சில வார்த்தை. அவர் வந்து சரியான மேடை பேச்சாளர், மும்பை நகைச்சுவை மன்றத்தின் நிறுவனர், பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர். உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. நம்ம விஜயச்சம்மாடு கிராமத்திலிருந்து மாமா கருப்பசாமி நாடார் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும். கருப்பசாமின்னா ஒரு துடிப்பான சாமி, அழகா துடிப்பா, எது சொன்னாலும் கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி ஆடக்கூடியவங்க அவங்க, அந்த அருள் பெற்றவங்க. அவங்களோட பையன் இந்த அளவு நம்ம கிராமத்திலிருந்து மும்பையில போய் இந்த அளவு ஒரு நடுவர் பட்டிமன்றம் நடத்துற அளவுக்கு பொறுமையா வந்துட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் அந்த மாதிரி நம்ம இதுல நம்ம ஊர்ல நிறைய பேர் நல்ல பேசி வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நான் வந்து தெலுங்கானா தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவராக இருக்கேன். என்னோட சார்பாகவும் என்னோட தெலுங்கானா தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் மாப்பிள்ளை ஆர் பவானியனை ஆதரவு செய்கிறேன். எங்கப்பா வந்து பாட்டு வருது, நீங்க ஆடலாம் பாடலாம். இப்போ அந்த இடத்துக்கு பாட்டு வருது. அன்பு சகோதரர் தர்மசீலன் அவர்களுக்கு நமது சக்தி ஸ்டுடியோ சார்பாக ஒரு பரிசு வழங்கப்படுகிறது. கச்சேரிய 6 மாசத்துக்கு முன்னால நினைக்கிறேன், சரியா நினைவு இருந்தால் 6 மாசத்துக்கு முன்னாலே முத்துகிருஷ்ணன் வந்து தெசமணியில வந்து தங்கேஸ்வரி கடையில வச்சு புக் பண்ணாங்க. நான் சொன்னேன், என்னப்பா 6 மாசம் இருக்கு, இப்போ ஏன்னா சும்மா இருக்குண்ணே, கடை சொன்னீங்க தேதி இல்லைன்னு சொல்லுவீங்க. உண்மையும் அதுதான், கைகளை தட்டி உற்சாகப்படுத்துங்க. உண்மை மாறுதான். அந்த நேரத்தில் 28ஆம் தேதியை அவர் ஒப்பந்தம் செய்யவில்லை. இந்த உடம்பு பக்கத்தில் இருக்கின்ற அத்தியடி தட்டு ஊரில் என்னுடைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டிய சூழல். ஆனால் அத்தனையை மீறி என்னை வாழ வைத்து என்னை பக்கத்து ஊரானிலிருந்து பார்க்காமல் ஏதோ ஒரு சென்னையில் இருக்கின்ற பெரிய கச்சேரியை விட என்னுடைய கச்சேரிக்கு அநேகமான வாய்ப்புகளை கொடுத்துக் கொண்டிருக்கும் விஜயஜிபாடு மட்டுமல்ல, அக்கம் பக்கத்தில் ஊரில் இருக்கின்ற என்னுடைய அத்தனை ரசிகர்களுக்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய இசைக்குழு நன்றி தெரிவித்திருக்கிறேன்.